ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிருந்தா தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள எப்படியோ மாறனும் கார்த்தி சேர்ந்து காப்பாற்றிருந்தாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, விஜய் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வள்ளி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு மாறா, பிருந்தாவை யாரும் தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டாங்கன்னு தெரியாது, நீ தேவையில்லாமல் விஜய் மேலே பழி சுமத்திட்டு இருக்காது அப்படிங்கவும். அப்போ பிருந்தா கிட்ட கேட்குறாங்க வள்ளி, என்ன பிருந்தா உன்னை விஜய் தான் அந்த மாதிரிக்கு பண்ணினாலும் அப்படிங்கும்போது அப்போ பிருந்தா இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ போருமா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. பார்த்தீங்களா சித்தி, பிருந்தாவே நான் இல்லைன்னு சொல்லிட்டா, இப்போமாவது புரியுதா நான் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு இவங்களுக்குலாம் சொல்லுங்க அப்படிங்கவும். அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லை விஜய், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இவங்களே பிருந்தாவை அந்த மாதிரிக்கு பண்ணிக்கிட்டு உன் மேலே பழி சமத்துறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் அப்படிங்கவும். இது கிட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை நீங்கள் இந்த அளவுக்கு மாறிட்டீங்க, நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாண்டா நான் மாறிட்டேன் தான், இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த 3 பேர் நிற்கிறாங்களே இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கவும். அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும். அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா என்னை எப்படிலாம் பேசினாங்க, அப்போ நீ கேட்டுட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லவும். உன் தங்கச்சி நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா மட்டும் உனக்கு எவ்வளோ கோவம் வருது, இதுவே நான் உன்னுடைய உண்மையான அம்மாவாக இருந்தால் நீ இப்படிலாம் பேசுவியா என்ன அப்படின்னு சொல்லவும். அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா, அப்போ நீங்கள் உண்மையிலேயே என்னை பொண்ணா நீங்கள் நினைக்கல, உண்மையிலேயே நான் நீங்கள் என்னை உங்கள் பொண்ணா நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் உதட்டாளர் தான் என்னை பொண்ணுன்னு சொன்னீங்களே தவிர உண்மையிலேயே நீங்கள் என்னை பொண்ணா நினைக்கல, ஆனால் நான் உண்மையிலே உங்களை அம்மாவாக தான் நினச்சிருந்தேன் அப்படிங்கவும். ஆமாம் நீ தான் என்னை அம்மாவை நினச்சது தான் நான் மண்டபத்திலே வச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லவும். இது கெட்டதுமே வீரா சொல்கிறாங்க, என்ன வள்ளியம்மா இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு வீரா, அதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேண்டிய தேவை கிடையாது, நீ உங்கள் வேலையை பார்த்துட்டு நீ பேசாமல் போனால் போகிறோம், ஃபஸ்ட்டு நீ பிருந்தாவை வீட்டை விட்டு இங்கேருந்து அனுப்பிவிடு அப்படிங்கவும். அப்போ பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பிருந்தா, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், வா நம்ம பேசாமல் வீட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கவும். அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னத்தை இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா பிருந்தா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், பிருந்தா என்னுடைய பொண்டாட்டி, நான் ஒன்றும் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கவும். உடனே அவங்க பிருந்தா சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் ஒன்றும் வரமாட்டேன்னு அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பிருந்தாவோட அம்மா எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆனாலும் பிருந்தா வர மாதிரிக்கு தெரியல. அப்போ அவங்க பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அங்கே இருந்தால் எனக்கு மரியாதை கிடையாது, நான் போகிறேன், இந்த மாதிரிக்கெலாம் கேள்வி கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்தா என்ன, இவங்க எப்படிலாம் என்ன பேசிட்டாங்க, ஆனால் வள்ளியம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு சம்மந்தின்னு கூட பார்க்காம என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டீங்க, என் 3 பொண்ணுங்களையும் நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்க, ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட அம்மா அங்கேருந்து கண்ணீர் மல்க அவங்க அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருமே கஷ்டப்படுதாங்க. அதாவது கண்மணி, வீரா, பிருந்தா, இவங்க 3 பேருமே கண் கலங்குறாங்க, நம்ம அம்மா இந்த அளவுக்கு கஷ்டத்தோட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா எங்களுக்கு நல்லாவே மரியாதை கொடுத்துட்டீங்க, எங்கள் அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களா, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும். அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அம்மா மட்டும் என்னை எப்படிலாம் பேசுனாங்க, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தி பேசுனாங்க, அப்போ நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த, உங்கள் அம்மாவை நான் பேசுனதும் உனக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீராவுக்கும் அவங்க வள்ளிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சது விடையும் ரொம்பவே கொழுந்து விட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, தயவு செய்து இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, அதான் பிருந்தா கிடைச்சிட்டாலா, பிருந்தா போ நீ போய் ரெஸ்ட் எடு, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் சொல்லவும் எல்லாருமே அவங்கவுங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிருந்தாவை மட்டும் இருக்கிற மாதிரி காட்டுதாங்க, பிருந்தாவும் வீராவும். அப்போ வள்ளி பிருந்தா கிட்ட சொல்கிறாங்க, பிருந்தா இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கும்போது, நான் எதுக்காக போகணும் வள்ளியம்மா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ தான் போகணும், ஒன்னால தானே இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன இருந்தாலும் சரிதான், கார்த்திக்கு பொண்டாட்டின்னா அது விஜய் மட்டும்தான், விஜய் மட்டும் இப்போ உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா அப்புறமா உன்னுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ, ஆனால் விஜய் இது வரைக்கும் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறா, அதனால நான் சொல்கிறத கேளு, இதுவே வீராவோ கண்மணி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் விஜய் பாரு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கிறா, அதனால நான் சொல்கிறத கேளு, நீ வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் பிருந்தா போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா பிருந்தாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வள்ளி பிருந்தாவோட அதாவது அவங்க பேக்கையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அவங்க
தள்ளி விடவும் அப்போ கரெக்டாக அங்கே வீரா வந்துருந்தாங்க. அப்போ பிருந்தா வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வீரா வந்து ரொம்பவே கஷ்டப்படுதாங்க. என்ன பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வள்ளியம்மா என்னை வீட்டை விட்டே போக சொல்லிட்டாங்கக்கா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வீரா வந்து வள்ளியை பார்க்குறாங்க. அப்போ கூட விஜய் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ, ஆமாண்டி இதுக்கு மேலே பிருந்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வா விஜய் நம்ம உள்ளே போகலாம், இவங்ககிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து விஜய் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா பிருந்தா வந்து வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் கார்த்தி யாருமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து வீராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீரா வந்து சோகத்தோட ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க போயிருந்தாங்க. பிருந்தா உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது வீரா வந்து அப்போ நினைக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன முடிவுனே தெரியலையே, நம்மளுக்குன்னு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே, என்ன இருந்தாலும் சரிதான், நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைகள் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுதோம், எங்கள் அம்மாவுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்க முடியலையே, எல்லாருமே இப்போ கஷ்டத்தில் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதுவே இப்போ எங்கள் அண்ணன் இருந்தாக்கி எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிக்கு நிலைமை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு வரும்போது அங்கே பார்த்தோம்னா பாண்டி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதாங்க. உடனே வந்து வீரா ஆட்டோவை நிறுத்திடுதாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து வீரா இறங்கி வரவும் உடனே வந்து வீரா அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா வந்து அவங்க அண்ணனை கெட்டிப்பிடிச்சு கண்கலங்கி அழுறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாங்க, எதுக்குமா நீ அழுற, நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வர மாதிரிக்கும் வீரா வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரிக்கும் இருக்கிறாங்க. அப்போ வந்து பாண்டி சொல்கிறாங்க, நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் நினைக்க வேண்டாம், உனக்கு எது வந்து சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய், நீ அடுத்தவங்களை பற்றி நீ எதுவுமே நீ கவலைப்படக்கூடாது, நீ எவ்வளோ துணிச்சலான பொண்ணு, நீயே வந்து இந்த மாதிரி கலலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வீராவுக்கு ரொம்பவே தைரியம் ஊட்டுற மாதிரிக்கு பேசுகிறாங்க. உடனே பார்த்தோம்னா பாண்டி இப்படி மறைஞ்சிற மாதிரிக்கு காட்டுறாங்க. இப்போ வீராவுக்கு வந்து ஒரு தைரியம் வருது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பிருந்தாட்ட சொல்கிறாங்க, ஏன் பிருந்தா நீ அழுதுகிட்டு இருக்கிற, வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கையும் எடுத்துட்டு பிருந்தா வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிடவும் இப்போ பிருந்தா வந்து தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு தயக்கத்தோடு இருக்கிற, நான் இப்போ சொல்கிறேன், கார்த்திக்கு பொண்டாட்டினா அது நீ தான், உன்னை தான் நான் அந்த வீட்டில் வந்து மருமகளை நான் வாழ வைப்பேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வா பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட வீரா வந்து பிருந்தாவை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகவும் அப்போ பார்த்தோம்னா வீரா வந்து வரதை பார்த்துட்டு வள்ளியும் விஜயும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, யார் ஒன்று வீட்டை விட்டு போக சொல்லியிருந்தான்னு பார்க்கலாம், என்ன நடந்தாலும் சரிதான், இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நீயே நம்மள இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன், கார்த்தியோட பொண்டாட்டி நீ தான், அந்த வீட்டுக்கு 3வது மருமக நீ தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளிக்கு வந்ததே கோபம். உடனே விஜய் சொல்கிறாங்க, அங்கே பாருங்க வள்ளி சித்தி எப்படிலாம் அவள் பேசிட்டு போகிறா உங்களுக்கு எதிர்க்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு பிருந்தா, நான் தான் உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டோம்ல, எதுக்காக நீ வீட்டுக்குள்ளே வந்து அப்படிங்கும்போது உடனே வந்து பிருந்தா பேசாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, நீ எதுக்கு பிருந்தா அழுத, தைரியத்தோட சொல்லு, இது என்னுடைய புருஷன் வீடு, நான் வாழ வந்து வீடு, இந்த வீட்டை விட்டு யார் சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லு, நம்ம நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற உனக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.